சைட்லேயே இந்த டிவியில் வீடியோக்கு மாட்டோம்ல அந்த கேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் ஆக்டரு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சரி பண்ண பார்க்கலாம். சரி பண்ணி இதில் என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு விளையாண்டு பார்ப்போம். மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 64 KB தான். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேமை ஏற்றி வச்சுருப்பாங்க. செட் ஆயிடுச்சு, இனிமேல் ஹாப்பி தான். கிட்ட இருக்க ஜாய்ஸ்டிக்லாம் ரெடி எடுத்து வச்சிட்டேன் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே மாட்டிட்டு சுவிட்சை போட்டாங்க. இன்றைக்கி இரும்பு கடை பக்கம் போயிருந்தேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் கிடச்சிது. இதை ஸ்டார்டிங்கில் நான் கம்ப்யூட்டர் கீபோர்டு தான் நினச்சேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தானே தெரியுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே இந்த டிவியில் வீடியோக்கு மாட்டோம்ல அந்த கேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் ஆக்டரு, அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு கிடையாது. இந்த 90s கிட்ஸ்க்கு ப்ளே ஸ்டேஷன் இது தான். இந்த ரேம் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம பவர் கொடுத்து நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணோம்னா இது மூலமாக நம்ம கேம் விளாண்டுக்கலாம். நம்ம 90s கிட்ஸ் அண்ணாங்கிட்டலாம் இந்த டிவைஸை பற்றி கேட்டால் அவ்வளோ புகழ்ந்து தள்ளுறாங்க. எங்கள் காலத்தில் இதாண்டா எங்களுக்குலாம் ட்ரீமு, இதில் அவ்வளோ கேம் இருக்கும், ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி வேறு லெவலில் விளாண்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து early 2K கிட்ஸு தான். இந்த டிவைஸை வந்து நான் பார்த்தது கூட கிடையாது. இன்றைக்கி யதார்த்தமாக இரும்புகளில் பார்த்தேன், அதனால் வாங்கிட்டு வந்தேன். இந்த டிவைஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் மாத்திர வீடியோ கேபிள், அதுக்கப்புறம் 20 volt பவர் சப்ளை கேபிள், இதுதான் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மேபி இதில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சரி பண்ண பார்க்கலாம். சரி பண்ணி இதில் என்னென்ன கேம் இருக்குது அப்படின்னு விளையாண்டு பார்ப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்து ரிப்பேர் பார்த்து வச்சுருக்கிற ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி விளையாடலாண்ணே. இதில் ஹைலைட்டு அந்த ரேம் ஸ்லாட்டு தான். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 64 KB தான். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேமை ஏற்றி வச்சுருப்பாங்க. இதில் ஒன் டைம் கேமை ஏற்றிட்டோன்னா அதை வந்து டெலிட் பண்ண முடியாது, அதை வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு 10-15 கேம் ஏற்றி வச்சுட்டு வேறு ஏதாச்சும் கேம் ஒரு தேவைப்படுது அப்படின்னா கடையில் வந்து இந்த ரேம் ஸ்லாட் விற்பாங்க. ஸோ அதை வாங்கி அதில் புதுசாக கேம் ஏற்றி தேவைக்கேற்ற மாதிரி இந்த கேம் விளாடணுமா அப்போ இந்த ஸ்லாட்டை போடுறா, அப்போ வேறு கேம் விளாடணுமா அதை மாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி நம்ம போட்டு ஜாய்ஸ்டிக் எடுத்து விளாண்டுக்கலாம். அதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இந்த ப்ளே ஸ்டேஷனை பழைய இரும்பு கடையில் ஒரு மூலையில் தூக்கி போட்டிருந்தாங்க. மழை வேறு பெஞ்சதா, அதனால தான் இவ்வளோ தூசியாக இருக்குது. சரின்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க நட்டை கழட்ட ஆரம்பித்தோம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. தூக்கி போட்டதில் உடஞ்சதா இல்லை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ளே கழட்டி பார்த்தா எல்லா கம்ப்யூட்டர்லையும் என்ன ஒரு கீபோர்டு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க அதே போல் தான். மூணு பிளாஸ்டிக் லேயர் கொடுத்துருப்பானுங்க. கீழே ஒரு லேயர், நடுவில் ஒரு கண்டக்டர் லேயர், அப்புறம் மேலே ஒரு லேயர். இப்போ பட்டன் நமக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டன் நமக்கும் போது மேலே இருக்கிற லேயரும் கீழே இருக்கிற லேயரும் டச் ஆகி அங்கே இடத்துல இப்படி டச் ஆகும்போது இந்த இடத்துல இந்த கீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் இதை ப்ரெஸ் பண்ணால் நம்பர் வரணும், இதை ப்ரெஸ் பண்ணால் ABCD வரணும், இதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்பேஸ் வரணும்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. அது அமுக்க தான் நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 போர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு போர்டில் வந்து 20 volt பவர் சப்ளை கொடுக்கணும், அது வழியாக அவுட்புட் பார்த்தீங்கன்னா வீடியோ விஷன் வரும். அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு, அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேம் ஸ்லாட் மாற்றுறதுக்கு. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்ஸ்டிக் மாற்றுறதுக்கு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 போர்டு. 3 போர்டுக்குமே பெரிய வயர் கனெக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2-3 வயர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. அதுலேயும் கமுக்கமாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நீ 20 volt பவர் சப்ளை கொடுக்கும்போது இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு பவர் பட்டனும், அப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டும் சவுக்குலர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கே கூட என்னடா வெயிட்டாக இருக்குது, உள்ளே நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷனுக்குள்ளே 3 பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறது. சரி வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்து இதை பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஆனாச்சுன்னா நல்லது, அப்படி விளாண்டுக்கலாம். இல்லைனா உள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா எதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக பார்க்கணும். ப்ளே ஸ்டேஷனுக்கான பவர் சப்ளை பின்னை பார்க்கும்போது நம்ம லேப்டாப் சார்ஜில் பின் இருக்குல்ல அது போல தான் இருந்துச்சு. சரி அதை மாற்றலான்னு பார்த்தா செட் ஆகலை. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து செட்டாப் பாக்ஸ் இருக்குது, அதுக்கான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும் நினச்சி அதை கழித்து உள்ளே போட்டு பார்த்தா கரெக்டாக செட் ஆகிடுச்சுங்க. சரி செட் ஆயிடுச்சு, இனிமேல் ஹாப்பி தான். கிட்ட இருக்க ஜாய்ஸ்டிக்லாம் ரெடி எடுத்து வச்சிட்டேன் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே மாட்டிட்டு சுவிட்சை போட்டாங்க. ஆனாகவே இல்லை. நானும் அந்த பவர் பட்டனை போட்டு அமுக்கி பார்க்கேன், டிவைஸ் ஆனாகவே இல்லை. ஐயோ நான் ஒரே சங்கடமாக போச்சு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ உள்ள டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருக்கும். மேபி போர்டில் கெப்பாசிட்டர், ரெஜிஸ்ட்ரு இந்த மாதிரி ஏதாச்சும் போயிருக்கும். அதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போர்டை கழட்ட ஆரம்பித்தேன். எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு போர்டு கழட்டுறோன்னா அங்கே நம்ம பவர் சப்ளை கொடுக்கும். மேபி உள்ள பவர் சப்ளை வராமல் கூட இருக்கலாம், அதனால கூட ஆனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை கழட்டினேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா போர்டே உடஞ்சி போய் கிடக்கு, தனியாக உடஞ்சிருக்கு. அந்த இந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு சொந்தக்காரங்க வந்து இப்படி உடச்சி உள்ளே வச்சாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. போர்டு வந்து ஃபஸ்ட்டு போர்டே பார்த்தீங்கன்னா துண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ அது இருந்தால் தான் மற்ற போர்டுக்கு வந்து பவர் சப்ளை போகும். ஸோ அப்போ கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது.
பட் இப்போ போர்டே உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை வந்து திரும்ப வேறு போர்டு வைக்கணும், இல்லைனா இந்த போர்டை சரி பார்க்கணும். சரி பார்க்கிறதுக்கு நமக்கு பிசியெல்லாம் இல்லை, பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. சரி இதான் போச்சு, மற்ற போர்டாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போன்ட்டு அதெல்லாம் பார்த்தா அது நல்லா தான் இருந்துச்சு. என்ன உள்ளே தண்ணி எதுவும் போயிருக்கும் போல் துருப்பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒயர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்மக்கிட்ட சால்டரிங் மிஷின் இருக்குது. ஸோ வெளியில் வர்ற ஒயரை வந்து வேறு ஒயரை வச்சு மாற்றிடலாம். பட் போர்டு உடஞ்சி போனதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டிவைஸ் வந்து உங்கள் வீட்டில் யார்ட்டாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த போர்டு நல்லா இருக்குது, ரேம் ஸ்லாட் வேணும், இல்லை உள்ளே இருக்கிற மற்ற போர்டு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் இதை தர்றேன். ஸோ நம்ம வந்து இரும்புக்கல்லேருந்து இந்த டிவைஸை 20 ரூபா கொடுத்து வாங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னா நோ யூஸ். இந்த டிவைஸை வந்து மாட்டி இது நமக்கு டெக்னிக்கலாக ஒர்க் ஆகுது, கேம் விளாட முடியாது. ஆனால் சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தேன், எங்கள் அண்ணன் பையன் இந்த மாதிரி பசங்கள்கிட்ட இதை வச்சு விளாண்டுக்கோங்க அப்படின்னு கொடுத்தேன். பட் உள்ளே இருக்கிற டெக்னிக்கல் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க.